டேய் ஆசிப், வீணா போனவனே, கரும புடிச்சவனே, டேய் அறிவு இருக்கா இல்லையாடா உனக்கு? என்னடா நீ டைம் பாத்தியா? நீ டைம் பாத்தியான்னு சொல்லு. டைம் பாரு, 12:30 மணி ஆக போகுது, இன்னும் வரல. எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு உனக்கு தெரியுமா? என்னென்ன பிரச்சனை எனக்கு இருக்கு உனக்கு தெரியுமா? சொல்லு பச்சது. தூங்குனா கண்ணு மூடுது, இதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. எனக்கு எப்போ என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, எனக்கு பயம். அதனால நீ வந்துருப்பா, நீ வந்துரு. பொண்டாட்டியை கூட்டிட்டு நீ வீட்டுக்கு வா, இப்போவே வீட்டுக்கு வா, நீ பொண்டாட்டி கூட்டிட்டு. அம்மா நைட்டு 12:30 மணி ஆகுது, பேய் பிடிச்சிடும் என் பொண்டாட்டிக்குமா, எனக்கு பயமா இருக்கு. டேய் யாருக்கிட்ட பேய் பிடிக்கும்? பேய்க்கு பேய் எப்பவுமே பிடிக்காதுடா. ஓ பொண்டாட்டி தாண்டா பெரிய பேய், ஓ பொண்டாட்டி தான் பெரிய பேய். 12:30 மணி இருக்கட்டும், 1 மணி இருக்கட்டும், நீ வர. ஏம்மா இவ்வளோ அவசரம்? ஏன் இவ்வளோ அவசரத்துல கூப்பிடுனா? டேய் அது கூட மறந்துட்டியா ஆசிஃப்? அது கூட மறந்துட்டியா நீ? நாளைக்கு என்ன நாள் உனக்கு தெரியுமா? நாளைக்கு ஒரு சித்தப்பா பொண்ணோட கல்யாண நாள்டா, கல்யாண நாள். நாளைக்கு கல்யாணத்துல போறா, அது கூட மறந்துட்டியா? டேய் இப்பவே உனக்கு சொல்லி வச்சிடுறேன். கல்யாணத்துக்கு நம்ம எதுக்கு போறோம்? எதுக்கு போறோம் நான் கேக்குறேன். சொந்த பந்தம் எல்லாம் பார்த்து பேசுறதுக்கு எல்லாம் ஒன்னா சேருவாங்க. எங்க சேருவாங்க? கல்யாணத்துலதான். அப்படிப்பட்ட கல்யாணத்துல ஆனா நீ என்ன பண்ற? 2 கல்யாணத்துல கூட்டிட்டு போங்கண்ணே. சொந்தத்துல 2 கல்யாணத்துல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 கல்யாணத்துல கூட்டிட்டு போனேன். அந்த நீ அவங்க கிட்ட எல்லாம் பேச பொண்டாட்டி எங்க இருக்கா சொல்ல முடியாது. நீ புடிச்சிட்டே சொத்தணும். சாப்பிட்டு போனா பின்னாடி, கை கழுவு போனா பின்னாடி. ஆசிஃப்னா யாரு தெரியுமா? அம்மா செல்லம், அம்மா புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆசிஃப்னா யாரு? பொண்டாட்டி தாசன். ஆசிஃப்னா பொண்டாட்டி தாசன். உன்னோட பேருக்கு கொடியை ஏத்தலாம், ஆசிஃப் பொண்டாட்டி தாசன் அப்படி சொல்லி.